சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு பெண்களை பற்றிய விளக்கம். இது எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், ஒவ்வொரு கணவன்மார்களின் கர்ம வினைகளை கழிக்க வந்த தெய்வங்கள் பெண்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அவரவர் கணவர்களின் கர்ம வினைகளை கழிக்க வந்த தெய்வங்களே பெண்கள். இதை இன்னும் எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், அரக்கோணத்திலே இருக்கின்ற ஒரு செடியை பிடுங்கி அந்தமான் தீவில நட்டால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே இருக்கின்ற மண் தன்மை, நீர்த்தன்மை வேறு, வேறொரு இடத்தில் இருக்கின்ற மண் தன்மை, நீர்த்தன்மை வேறு. இப்படித்தான் பெண்களும் அவர்களின் வாழ்க்கையை முதலில் துவங்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த செடியை பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்தில் நட்டால் அந்த செடி அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்றாற் போலவும் அந்த நீரின் தன்மைக்கு ஏற்றாற் போலவும் தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு பின்பு வளர ஆரம்பித்து செடியாக இருந்தது மரமாகி பின்பு பூவாகி காயாகி கனியை தருவதற்கு சில ஆண்டு காலம் ஆகும் அல்லவா? அதுபோல்தான் பெண்களும் ஓரிடத்தில் வளர்ந்துவிட்டு திருமணமாகி மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற உறவுகளின் தன்மைக்கு ஏற்றாற் போல தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு அங்கே தன் கணவருக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் கணவரின் உறவினர்களுக்காகவும் தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு அவர் அந்த இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொண்டு பல தியாகங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கு ஏற்றாற்போல் தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு தன் வாழ்க்கையை துவங்க சில ஆண்டு காலம் பிடிக்கலாம். அந்த வகையில இதை இன்னும் இப்படி விளக்க சொல்லலாம் என்றால், திருமணம் ஆக முன்பு பெண்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார்கள். திருமணம் ஆன பின்பு சில ஆண்டுகளிலே அவர்களின் உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் நிகழ்கின்றது. இது ஏன் நிகழ்கிறது என்று நாம் சென்ற வீடியோவிலேயே சொல்லியிருப்போம். பெண்களின் உடல் உபாதைக்கும் மனம் சார்ந்த உபாதைக்கும் என்ன காரணம், யார் காரணம் என்ற ஒரு வீடியோ நமது குழுவிலே இருக்கும். அதை மீண்டும் கூட ஒரு முறை நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சற்று அதிலே விளக்கமாக சொல்லியிருப்பேன். இப்படி பெண்கள் சிறப்புமிக்க பெண்களாக இருக்கின்றார்கள். இறைநிலைக்கு அடுத்தபடியாக பெண்களால் தான் உலகிலே உயிர்களை படைக்க முடியும். ஒன்று இறைநிலையால் மட்டுமே உயிர்களை படைக்க முடியும், மற்றொன்று இறைநிலைக்கு அடுத்தபடி பெண்களால் மட்டுமே உலகிற்கு உயிர்களை படைக்க முடியும். இந்த சிறப்பான தன்மை கொண்டவர்கள் தான் பெண்கள். 97% பெண்கள் நல்ல பெண்களே என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்மா வணக்கம்.